ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா யுத்தகாண்டா சாப்டர் 2. இந்த திரைப்படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா அஜய் ராவ், அர்ச்சனா, பிரகாஷ் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது பவன் பத் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கார். படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த வருஷம் கன்னட லாங்குவேஜில் கன்னடா தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. OTT தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்லேயும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா சாரி. இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா கல்பனா, சத்யா யாதவ், ஆராத்யா தேவி மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது கிரிகிருஷ்ணா கமல் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை ஏப்ரல் மாதம் கரெக்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ணல. நெக்ஸ்ட் வீக்கு இந்த திரைப்படத்தை OTT தளமான சிம்பிளி சொத்தில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா தக் லைஃப். இந்த திரைப்படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன், STR, அபிராமி, த்ரிஷா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது மணிரத்னம் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இதுக்கான ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் கரெக்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. OTT தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா வர 27ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா படைத்தலைவன். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா யாமினி சேந்தர் நடிச்சிருக்காங்க. முனிஷ்காந்த் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. OTT தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற OTT சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.